நீங்கள் ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னன்னா இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனமாக இருக்குது அப்படின்னா அங்கே கதாநாயகி குடும்பத்தை எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் இருந்தால் என்னையை தொடு அவங்களையெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசும்ல அப்படி இருக்கு பார்க்கும்போது. அது நல்ல அணுகுமுறை இல்லை. கேட்கும்போது அது எப்படி பெறும்? அந்த சிஎம் சார் அப்படிங்கிறதே அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்குது. ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம். ஆனால் உட்கார்ந்து இருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்தது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தாத்தன், குமாரசாமி ராஜா, மூதறிஞர் ராஜாஜி, பெருந்தலைவன் காமராஜ், பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு ஒரு இடம் அது. அது பார்த்து பேசணும். சிஎம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது. அது தன்மையான பதிவா இல்லை. அது பார்க்கும்போது அந்த அந்த இறப்பை விட வலியா இருக்குது நமக்கு. அதுக்கு பின்னாடி நடக்கிற நிகழ்வுகள் இருக்குல்ல, அதை விட வேதனையை தருது. அதுதான் சங்கடங்களா இருக்குது. நம்ம இதை எப்படி கொண்டுகிட்டு போறது இந்த சமூகத்தை? இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் வந்திருக்காங்க. ஐயா விஜயகாந்த் தொடங்கியிருக்கிறாரு, அண்ணன் சரத்குமார் தொடங்கியிருக்காங்க, அண்ணன் கார்த்திக் அவர்கள், இப்போ அண்ணன் கமலஹாசன், அவங்கெல்லாம். ஆனால் இப்படி இல்லை. இப்படி இவ்வளோ காலம் இவ்வளோ நேரம் காத்திருந்து இப்படி இருந்தாங்க, பசி பட்டினியாக இருந்தாங்க, இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடரலை. அதனால இனி வரும் காலங்களில் இந்த முறையை மாற்றணும்.